भाग्यानुसन्धायिनी शोभाङ्गे विमलेक्षणी श्रीलक्ष्मीनारायण नतानसन्ति नतभारितस्तरः नैनाः नता अर्व सुज्ञापयुक्तः बृहद्वेदकर्मसगन्धन्ते வட்டி கம்மி கொடுப்பேன் நம்மூர் இருக்கல நம்மூர் இருக்கல கிட்ட வச்சு எடுத்தா இந்த தெருவுங்களா வர மாட்டாங்க. முக்கியமான ஆளுங்க இங்கதான் இருக்கிறாங்க எல்லாருமே. எடு எடு
ஹலோ ಸಂಡೆ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಕಳ್ಸು ಹೆಸರು ಬರಲಿ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று வெகு விமர்சையாக தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டுள்ள கிராமம் நமது பி கொத்தப்பள்ளி கிராமம். இந்த கிராமத்திலே பத்மாவதி தாயார் சமேதா ஸ்ரீ திம்மராய சுவாமி இருந்திருக்கின்றார். இங்கு பல இடங்களில் நம்ம பல கோவில்கள் பார்த்தாலும் கூட இந்த இடத்தில் விசேஷமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இந்த திம்மராய சுவாமி கோவிலிலே சுயம்புவாக திம்மராய சுவாமி இருந்திருக்கின்றார். சமேதமா அந்த இறைவனுக்கு வலது பக்கத்தில் ஒரு புற்றொன்று இருப்பதனால் அந்த புற்றிலே திம்மராய சுவாமி இருப்பதாகவும் எங்களுடைய நம்பிக்கை. சமேதமா சுயம்புவாகவும் அந்த திம்மராய சுவாமி காட்சி தருகிறார். இதனுடன் நம் கோவிலை வலுப்படுத்துவதன் காரணமாக பத்மாவதி தாயாரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சமேதமா எங்கும் இந்த சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளும் சரி, நமது ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதியிலும் கூட எங்குமே ரங்கநாத பெருமாள் மகாவிஷ்ணு ரூபத்தில் இல்லை. நமது இந்த கோவிலில் மட்டுமே மகாவிஷ்ணு ரூபத்தில் ரங்கநாத பெருமாள் இருக்கும் காரணத்தினால் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக நடைபெற்று சொர்க்கவாசல் திறந்து அனைவருக்கும் அந்த பிரசாதங்கள் தரப்படுகின்றது. விஷ்ணு மகாதீபம் கூட இங்கு நாம் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அதன் பொருட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த நமது மாமா ஆச்சார் ஸ்ரீதர் மாமா அவர்களின் தொடர் முயற்சியினாலும் ஊர் மக்களின் ஒத்துழைப்பாலும் சுற்றுப்புற மக்களின் நம்பிக்கையினாலும் இந்த கோவில் ஒன்று இன்று மிக சிறிய கோவிலாக இருந்த இது இன்று மிகவும் வலுப்படுத்தப்பட்டு கொண்டு செல்கின்றோம். வலுப்படுத்தப்பட்டு முன்னாடி கொண்டு செல்கின்றோம். இதனுடன் மேலும் இந்த கோவிலிலே சிறு சிறு பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று முதலாம் ஆண்டு தேர் திருவிழா நாம் செய்துள்ளோம். இதே தேர் திருவிழா அடுத்த வருடம் இதைவிட சிறப்பாக நடத்தி கொடுக்க உள்ளோம். எனவே அனைவரும் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வைணவர்களின் ஆகம விதிப்படி இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த 5 நாள் திருவிழாவிலே காலை ஒரு உற்சவரும் மாலை ஒரு உற்சவரும் சமேத 2 உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. கருட வாகனம், ஹம்ச வாகனம், ஆதிசேஷ வாகனம், பக்ஷி வாகனம் இதெல்லாம் கூட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இங்கே அனுமான் இருப்பதன் காரணமாக மிக சிறப்பான முறையிலே இங்கு மாணவர்களும் இளைஞர்களும் வந்து அனுமாரை வழிபடுவது வழக்கம். ரங்கநாதர் இருப்பதன் காரணமாக சுற்றுப்புற கிராம மக்களும் வந்து ரங்கநாதரை வழிபடுவது வழக்கம். எனவே இந்த சுயம்புவாக இருந்திருக்கக்கூடிய திம்மராய சுவாமியின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோவில் அர்ச்சகர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்கள்ல வந்து விசேஷ பூஜைகள் நடக்குது. தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகம விதிப்படி இங்க கோவிலில் பூஜை நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் கூட பௌர்ணமி மற்றும் விசேஷமா பௌர்ணமி மற்றும் சனிக்கிழமை நாட்களில் காலை 8 மணி முதல் 12 மணி வரை கோவில் நடை திறக்கப்படும். இங்க விசேஷமா நம்ம சனிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வரோம். இங்க யார் கோவிலுக்கு வந்தாலும் பெருமாள் கிட்ட மகாவிஷ்ணு அஷ்டோத்திரத்தோட, மகாலட்சுமி தாயார் கிட்ட, லேடிஸ் யாரே வந்தாலும் கூட மகாலட்சுமி தாயார் கிட்ட குங்குமார்ச்சனை பண்ணி மாங்கல்ய சௌபாகியம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் குங்குமம் பிரசாதம் கொடுக்கறது உண்டு. ரங்கநாதர் கிட்ட, ஆதிசேஷன் கிட்ட, ரங்கநாதர் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணி ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது உண்டு. இங்க கொஸ்டின் கேக்குறீங்களா?